இப்போல்லாம் சாட் ஜிபிடி வந்ததுலேருந்து சாட் ஜிபிடி ஏஐ வந்ததுலேருந்து ஜோசியெல்லாம் அதுலேயே எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே அதுலேயே சொல்லுது. ஒரு ஃப்ரீயாகவே சாட் ஜிபிடியில் ஃப்ரீயாகவே கூட சொல்லுது. அப்படி இருக்கிறப்ப நேரில் ஜோசியரை பார்த்து ஜோசியம் கேட்குறதுல என்ன வித்தியாசம் இருக்க போகுது? நீங்கள் ஏதாவது புதுசு சொல்லுவீங்களா, இல்லை அதுக்கு எப்படி சொல்ல போகுது? புரியுது. இன்டர்நெட் மூலியமாக கம்ப்யூட்டரில், அப்புறம் ஏஐயில், சாட் ஜிபி போன்ற ஜெமினி போன்றதுலலாம் ஜாதகம் பார்க்குறாங்க. ஆன்லைன் ஜோசியம் எல்லாமே இருக்குது. இதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். இந்த மாதிரியான கேள்விகள் நானே டெஸ்ட் எடுத்துருக்கிறேன். சாட் ஜிபிடிலாம் போட்டு கேட்டிருக்கிறேன். கண்டமணிக்கு என்கிட்ட திட்டு வாங்கியிருக்குது சாட் ஜிபிலாம். இப்படி இருக்க, நீ ஏன் இப்படி பண்ணுற, இந்த மாதிரி பதில் சொல்கிறியா, அது இது இல்லையா, அப்படி இப்படின்னு நான் கேட்கும்போது அது என்ன சொல்லுது, நான் ஹியூமன் கிடையாது அப்படின்னு சாட் ஜிபிட்டே சொல்லுது. நான் ஹியூமன் கிடையாது, இதெல்லாம் நேரில் பார்த்துக்கினா தான் உங்களுக்கு சரியான பலன் கிடைக்கும். உணர்வுபூர்வமானவங்களோட நான் உணர்வு இல்லை, கேட்குறவனும் உணர்வுபூர்வமானவன், சொல்கிறவனும் உணர்வு உள்ளவன். ஆனால் எனக்கு உணர்வே கிடையாது. உணர்வு இல்லாத என்கிட்ட கேட்டாக்கா நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறத கொடுப்பேன்றாங்க. அப்புறமா கரெக்ஷன் பண்ணி தான் அது ஒரு வழிக்கே வருது. இது அதோட டேட்டாஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி தான் அது ஒரு கடைசியாக என்ன கரெக்ட் பண்ணி வச்சுருக்கு. அது கலெக்ஷன் அண்டு கரெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற டேட்டாஸ்லேருந்து அது பலனை சொல்லுது. அதுக்கப்புறமா நம்ம தப்பாக இருக்குது இந்த மாதிரி சொல்கிறீங்கனாக்கா, ஆமாம் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தானே அக்செப்ட் பண்ணிக்கின்னு அதை கரெக்ஷன் பண்ணிவிட்டு கொடுக்குது. ஸோ அது தன்னைத்தானே கரெக்ட் பண்ணிக்கிட்டு தான் வருது ஒழிய ஒரு அனுபவம் உள்ள ஜோசியர் சொல்கிற மாதிரி அது சொல்கிறது இல்லை. அதனால் அது மேலே அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகம் இருக்கும். ஜோசியத்துக்கு ரிஸ்க் அதிகம். நீங்கள் அறிவியல் சார்ந்த விஷயங்களை தான் அதிலெல்லாம் கேட்கணும். அறிவியல் சார்ந்த விஷயங்களை கேட்டிங்கன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் பதிலே சொல்லாது. இதுக்கெல்லாம் ரெக்கார்டு இல்லை. யாராவது ஒரு கர்ணனுடைய ஜாதகத்தை காமிச்சு அல்லது ஆதிசங்கர ராமரோட ஜாதகத்தை காமிச்சு இவங்களுக்கான பலனை சொல்லுங்கன்னு சொன்னால் அதால் சொல்ல தெரியல. அதுக்கான பலன் சொல்ல தெரியல. கேட்டால் என்னென்னா அதெல்லாம் உண்மையான ஜாதகமாக இருக்குன்றதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லை. புராண காலத்தில் உள்ள ஜாதகங்களுக்கு பலன் சொல்ல முடியாதுன்னு சொல்லுது அது. இந்த மாதிரிலாம் ஆக நாங்கள் நிறைய அந்த விஷயத்தெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டேன். அதனால் நீங்கள் அதிலெல்லாம் நம்பினீங்கன்னா உங்களுக்கு ஆபத்துக்கள் அதிகமாக இருக்கும். ஒன்று இது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஜாதகத்தில் புக்கெலாம் எழுதுகிறவங்களுக்கு சொல்லுவாங்க, முதல்ல ஒரு டைலாக் இருக்கும், ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வருதினி குல சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்கியத ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தரோட ஜாதகம் சுகப்படணும், அது எப்படி இருக்கும்னாக்கா, அது எப்படி எழுதிப்பாங்கனாக்கா, அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பார்க்குறவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அவரோட நிலைமையை தெரிஞ்சுக்கணும், அவங்க அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும், இதோடு சேர்ந்து அவரோட பூர்வ ஜென்ம பாவ புண்ணியத்தையும் தெரிஞ்சுக்கணும். இவைகளை தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாதான் முழுமையான ஜோசியர்னு சாஸ்திரம் சொல்லுது. எவ்வளோ பேருக்கு பூர்வ புண்ணியத்தை பற்றி தெரியும்? சாட் ஜிபிடி உங்கள் அம்மா அப்பா பற்றி கேட்குதா? அது நீங்கள் உங்களோட ஜாதி என்னான்னு கேட்குதா? கேட்காது. அது உங்களோட வர்ணம் என்னான்னு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி பலனை சொல்லணும். 10 பொருத்தம் இருக்குது, அதுவே வர்ணத்துக்கு ஏற்ற மாதிரி பொருத்தத்தை எழுதி வச்சுக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி அந்த வர்ணத்தை பற்றியோ ஜாதியை பற்றியோ பேசக்கூடாதுங்கிறதுனால அதெல்லாம் விட்டுட்டு அப்படியே பார்த்து பொருத்தம் சொல்கிறாங்க. எண்ணிக்கையின் அடிப்படையில் 8 பொருத்தம் இருக்குது, 9 பொருத்தம் இருக்குது. ஆனால் இவங்க வர்ணத்துக்கு தேவையான அந்த ஒரு பொருத்தம் அதில் இல்லாமல் இருக்கும். 4 வர்ணத்துக்கு 4 வித பொருத்தங்கள் ரொம்ப முக்கியமானது இருக்குது. இந்த வர்ணத்துக்கு இது பொருத்தம், அந்த வர்ணத்துக்கு அது பொருத்தம்னு தனித்தனியாக எழுதி வச்சுருக்கான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சாட் ஜிபிடிலாம் பார்க்காது. அதே போல் பூர்வ ஜென்மத்தை பார்க்குற அளவுக்கு ஞானம் கொண்ட அளவுக்கு யாரும் இருக்கா ஜோசியருங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? இன்னொன்று, ரெட்டை பிறப்பு ஜாதகம் இருக்குது பாருங்கள். 2 பேருக்கும் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழ முடியுமா? 2 பேருக்கும் ஒரே வாழ்க்கை கிடையாது. ஒரு ஆள் டாக்டர் ஆகிறாங்க, ஒரு ஆள் என்ஜினியர் ஆகும். ஒரு ஆள் சீக்கிரமாகவே போயிடுறாங்க, ஒரு ஆள் ரொம்ப காலத்துக்கு வாழறாங்க. ஒரு ஆளுக்கு இன்றைக்கி கல்யாணம் ஆகுது, ஒரு ஆளுக்கு என்னைக்கோ கல்யாணம் ஆகுது. ஒரு ஆள் படுத்த படிக்கையாக இருக்காங்க, ஒரு ஆள் நல்லா நார்மலாக இருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோமா இல்லையா நாட்டில்? அப்போது ஒரே ஜாதகம் கொண்டவங்களுக்கு எப்படி இப்படி வித்தியாசம் வருதுன்னா, அந்த ஸ்லோகம் நமக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது பாருங்கள். இவங்க 2 பேர் ஜாதகம் ஒன்று, 2 பேர் ஜாதி ஒன்று, 2 பேரோட அம்மா அப்பா ஒன்று. ஆனால் 2 பேருக்கும் பூர்வ ஜென்மம் மட்டும் வேறையாக இருக்குல்ல.
அதனால் இந்த மாதிரியான நுட்பம், உணர்வுபூர்வமான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வேதபூர்வமான உணர்வுபூர்வமான விஷயங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு பலன் சொல்லக்கூடியது ஜோசியரோட பொறுப்பு. அந்த அளவுக்கான அறிவை ஏஐயில் நம்மளால் இணைக்கவே முடியாது. அதெல்லாம் அதில் சேர்க்கவே முடியாது. அதனால் அவைகள் பெரும்பாலும் தவறாக தான் இருக்கிறது. அவ்வளோதான். ஒன்று கம்ப்யூட்டரில் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, நான் இது வரைக்கும் ஒரு 500 யோகத்தை படிச்சிருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னா 500 என் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறது இல்லை. டக்குன்னு 500 யோகம் இதுவும் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறது? கம்ப்யூட்டரில் இருந்து போட்டாக்கா அது வந்து தேடி தடவி அந்த யோகத்தெல்லாம் கொண்டு வந்து கண்ணு முன்னாடி காட்டிடும். இது நம்ம படிச்சிருக்கோம். ஆமாம், இதுவும் இதுதான், இதுவும் அதுவும் அதுதான்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் நம்ம இல்லைன்னா நான் அன்றாடம் பார்க்குற யோகங்களை, முக்கியமான யோகங்கள் மட்டும்தான் நம்ம வந்து ஞாபகத்தில் இருக்கும். மீதி எல்லாம் ஆராய்ஞ்சு பார்க்குறோம். சில டைமில் விட்டுருவோம். சகாதேவன் அந்த மாதிரிலாம் சில கோட்டை விட்டுட்டான். கர்ணன்னு ஒருத்தன் நமக்கு மூத்தவன் இருக்கான், தர்மனுக்கும் மூத்தவன் கர்ணன் இருக்கான்னு அவனுக்கே தெரியாமல் போயிடுச்சு. அப்போ கிருஷ்ணர்கிட்ட கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஜோசியரான நீயே தெரிஞ்சுக்கிட்டா கடவுளுக்கு வேலையே இல்லாமல் போயிடும்ல. அதனால் ஜோசியர் கண்களையும் மறைப்பார் கடவுள். ஜோசியர் கண்ணிலையும் மண்ணை தூவி விட்டுருவார் கடவுள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கம்ப்யூட்டரெல்லாம் நம்பி உங்கள் வாழ்க்கையெல்லாம் பறி கொடுத்துடாதீங்க. அதை நம்பி நீங்கள் வந்து வாழ்ந்துட முடியாது. அது எதுக்குன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற 10க்கு 8 10 பொருத்தம் இருக்கா, அந்த பொருத்தம் பார்க்கறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். ராசினை தேடலாம், நட்சத்திரம் தேடலாம். இந்த ஜாதகத்தை கணிக்கிறாங்க பாருங்கள். ஜோசியம் கணிக்கிறதில்ல. ஜோதிடம்ங்கிறது ப்ரெடிக்ஷன், பலன். அது ஜாதகம்ன்றது ஆரோஸ்கோப்பு. ஆரோஸ்கோப்பு வேறு, ப்ரெடிக்ஷன் வேறு. ஆரோஸ்கோப்பை துல்லியமாக கணிக்கலாம் கையில் பண்ணுறத விட கம்ப்யூட்டர் சேட்டலைட்டோட சன்ரைஸு எல்லாம் சேர்த்து வச்சு சூரிய உதயத்தின் அடிப்படையிலும் லாங்கிடியூட் லேட்டிடியூட் எல்லாம் வச்சு ரொம்ப மிக துல்லியமாக கணக்கு கொண்டுனா அது வந்து கம்ப்யூட்டரால் முடியும். மனுஷனை விட அது ரொம்ப துல்லியமாக கணிக்கும். இன்றைக்கி சேட்டலைட் பேஸ்டாக இருக்கிறதுனால அது நல்லது. ஆக ஜாதகத்தை எழுதி வச்சுக்கிறதுக்கு, கணிக்கிறதுக்கு நீங்கள் இந்த அறிவியலை பயன்படுத்திக்கலாம். ஜோசியத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அனுபவம் உள்ள ஜோசியராக தான் நீங்கள் அணுகணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. நன்றி, வணக்கம். இப்போது நீங்கள் ரெட்டைப்பரப்பு பற்றி சொல்கிறப்ப சொன்னீங்க. இப்போ முன்னோர்கள் தான் நம்மளாக பிறக்கிறோம் அப்படின்றப்ப அந்த ரெட்டைப்பிறப்புகள் வந்து பிறக்கிறவங்க எல்லாமே முன்னோர்களாக தான் இருப்பாங்களா? நம்மளோட முன்னோர்களாக தான் பிறப்பாங்களா? அதுவே தப்பான கேள்வி தான் அது. எல்லாருமே நம்மளோட முன்னோர்கள் கிடையாது. பிறக்கிறவங்க எல்லாமே நானே என்னோட முன்னோராக இருக்க முடியாது. சில பேருக்கு தான். ஆசையும் பிறப்பும் தாங்க காரணம். பிறப்புக்கு காரணம் ஆசையும் கர்மாவும் தான். கர்மா இருக்கிறவன் பிறந்துக்கிட்டே இருக்கிறான், ஆசை இருக்கிறவன் பிறந்துக்கிட்டே இருக்கிறான். எது மேலே ஆசை வைக்கிறோமோ அது மேலே. சொத்து பத்து அது இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன். அந்த சொத்து பத்துக்கெல்லாம் தவறான முறையில் சேர்த்து வச்சுருந்தாக்கா அந்த தவறுக்கு அனுபவிக்கணும்னா அந்த சொத்து வச்சுக்கிற பரம்பரையிலேயே நாம் திரும்பி பிறக்க வேண்டியது வரும். அப்படி அவங்கவுங்க அந்தந்த ஆசையில் தான். ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அந்த அம்மா இறக்க போகிறாங்க. இந்த பாட்டிக்கு ஒரு 10 பேரன்கள் இருக்காங்க, பேத்திகள் இருக்காங்கன்னா அவங்க இறந்தா 10 பேருக்கு எப்படி பிறக்க முடியும் அவங்களால? அவங்களுக்கு யார் மேலே ஆசை அதிகமாக இருக்குதோ அங்கே தான் பிறப்பாங்க. இதுதான் சொந்த பந்தெல்லாம் எல்லாமே. சில பேருக்கு அதெல்லாம் இருக்காது. வெறும் வீட்டு மேலே மோகம் இருக்கும். ஒரு சொந்த வீடு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த வீடை ரொம்ப பார்ப்பாங்க. வீடுன்னு கதியாக இருப்பாங்க. நான் செத்தா இந்த வீட்டில் தான் சாகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செத்து போனதுக்கப்புறமா கூட சில வீடுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாய் இருக்கும். அந்த நாய் என்ன பண்ணணும், வாசல்லையே இருக்கும். வளர்க்குற நாய் கூட இல்லை, அது தெருநாயாக இருக்கும். அந்த நாய் இந்த தெரு முனையிலேருந்து அந்த தெருவுன்னு போயிட்டு வந்து திருப்பி இந்த வீட்டு வாசல்லையே படுத்துன்னு இருக்கும். என்னன்னா இந்த வீட்டோட கட்டினாங்கல்ல அவங்களா கூட இருப்பாங்க. அந்த ஆத்மா நாயாக பிறந்திருக்கும். நாயாக வந்து அந்த வீட்டை அது காவல் காக்குது. உயிர்களையும் காவல் காக்கும். தன்னோட பேரம்பேத்திகளையோ தன்னோட பிள்ளைகளையோ யாரையோ காவல் காக்குனா கூட நாயாக கூட பிறந்துடுவாங்க. ஆக ஆசையும் கர்மாவை தான் காரணம் வழியா எல்லாருமே பரம்பரையிலேருந்தே பிறக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் அந்த கேள்வி தவறானது. ட்வின்ஸாக பிறக்கிறதுக்கு ஏதாவது ஜாதக காரணம் இருக்கா? ட்வின்ஸ்னால் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதெல்லாம் பிறக்கிறதுக்கு ஜாதக காரணம் இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு. ஆனால் அது ரொம்ப சூட்சுமமானது. மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் மட்டுமே தெரியும். இரட்டை பிறப்பு உள்ள ஜாதகங்களை பார்த்து நம்ம ஒரு ஆளுக்கு பலன் சொன்னால் இருவரில் ஒருவருக்கு தான் சரியாக இருக்கும்.
ஒருவருக்கு பொருந்தாது, தவறு நடந்துரும். அந்த மைக்ரோ செகண்ட்ஸ் வித்தியாசத்தில் கூட கண்ணுக்கே தெரியாத மாற்றங்கள் உள்ளுக்குள்ளே நிகழ்ந்துவிடும். அதனால் ஏற்படக்கூடியது. மேலோட்டமாக தான் பார்க்குறோம். அதனால் நம்மெல்லாம் கூட ஜாதகத்துக்கு பலன் சொல்லும் போதெல்லாம் ரெட்டைப்பிறப்பை பற்றி நாங்கள் முன்னாடியும் விளக்கம் கொடுத்துருவோம். நாங்கள் விளக்கம் கொடுத்து தான் சொல்லுவோம். நம்ம ரெட்டைப்பிறப்பாக யாரும் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் கூட நம்மகிட்ட ஜாதகம் கொடுத்து கேட்பாங்கன்னு வச்சுங்க. அப்போ நம்ம இந்த விளக்கத்தை கொடுத்தோம். இந்த ரெட்டைப்பிறப்பாக இருந்தால் அதில் 2 பேரில் ஒருத்தருக்கு தான் நான் சொல்கிற பலன் கரெக்டாக இருக்கும், ஒருத்தருக்கு கரெக்டாக இருக்காதுன்னு சொல்லிவிடுவேன் நான். பெரும்பாலும் 100% ஒரு ஆள் கரெக்டாக இருக்கும், ஒரு ஆளுக்கு சிலது மட்டும் மாறுபாடு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லிவிடுவேன். காரணம்னாக்கா இதுதான் காரணம். ஒருத்தர் அந்த சூட்சுமத்தை வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு ஆளுக்கு தான் பொருந்துகிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஆளுக்கு தான் நம்ம கண்ணில் படும், இன்னொரு ஆளுக்கு படாது அப்படின்னு அர்த்தமாக இருக்குது. நன்றி.